ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை, பாறை, 3 தவளைங்க அது ஏறி போனோம். 3 தவளைங்க ஏறி போனோம். கம்ப்ளீட் அங்கே தேன் ஊடி இருக்கும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். போறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைங்க சொல்றது, போகாத, அவ்வளவுதான், இங்க பாரு, அங்க மாட்டிக்கிறான் பாரு, அங்க பாம்பு குத்தும் பாரு, இங்க தேன் அடிக்கும் பாரு, இங்க உழுவான் பாரு அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்கு. கீழே ஒரு 500 அடி வச்சுங்களேன். அந்த மலை 100 அடிக்கு போச்சு. ஒரு ஃப்ராக் வந்துருச்சு 100 அடி. இன்னும் ஒரு 300 அடி இன்னொரு ஃப்ராக் விழுந்துருச்சு. இன்னொன்னு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா போயிடுச்சு, அந்த மலையை தொட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா போச்சு அது அப்படி கேட்டாங்க. என்ன ஒன்றும் கேட்காதா? அது காது கேட்காது. இது அந்த தவளை காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை. இது எனக்கு என்னமோ ஞானோதயம் நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது. சிவாஜி சார், என்டிஆர் சார், ராஜ்குமார் சார், இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, கலைஞர் சார், அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துருப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டாலும் சரி, தூற்றுனாலும் சரி. இல்லைன்னா அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம். பினிஷ். பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும். ஒரு கிராமத்தில் ஒரு கடை இருந்தது, ஒரு பால் கடை. அப்பட்டமான கலப்படம் இல்லாத ஒரு பால் விற்கிறான். லிட்டருக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தான். ஸோ நல்லவங்களை வாழ விட மாட்டாங்களே. ஸோ இன்னொருத்த பால் கடை வச்சா, அவன் தண்ணி கலந்துட்டு 8 ரூபான்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான். நேச்சுரலி ஜனங்க விலை கம்மியாக அந்த தரம் எல்லாம் பார்க்கல, எப்படி ஓட்டுனாங்க. ஒருத்தன் ஏமாத்தக்காரன் சொன்னால் அவனை ஏமாத்துறதுக்கு இன்னொரு ஏமாத்தவங்க இருப்பான். இன்னொருத்தன் அது தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி கழிச்சு வேறு ஏதோ ஒரு கழிச்சு இப்போ ஒரு பாலுக்கு லிட்டருக்கு 6 ரூபான்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான். இந்த 10 ரூபாய் விற்கிறவனுக்கு இதெல்லாம் வியாபாரம் இல்லை. பட் இருந்தால் கூட அவன் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவனுக்குன்னு சில பேர் இருந்தாங்க. அவன் விற்றுக்கிட்டு அதில் அவனுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அப்போ ஒரு விழா வந்தது, ஒரு பண்டிகை வந்தது அந்த பொருளில். ஸோ பால் 8 ரூபா 6 ரூபா பால் எல்லாம் வாங்கிட்டாங்க. மறுபடியும் பால் இல்லை, வேறு இல்லாமல் அந்த 10 ரூபா பால் வாங்கிக்கிட்டே தான் போனாங்க. ஸோ அவங்க பக்ஷணம், காஃபி, பாயசம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. இவ்வளோ சுவையாக இருக்கே சொல்லும்போது தெரிஞ்சது இந்த பால் அந்த 10 ரூபா கடையிலேருந்து வாங்கின பால் அப்படின்னு. ஒன்று வெளியே வந்துருச்சு, ஒன்று தெரிஞ்சிடுச்சு. ஸோ உடனே மறுபடியும் எல்லோரும் இந்த 10 ரூபா கடைக்கு போனாங்க. 8 ரூபா 6 ரூபா எல்லாம் காலி ஆகிட்டாங்க. ஸோ உண்மை எழுதுங்க. இந்த குரங்கு இந்த இளநீ இருக்கு இல்லையா, அந்த இளநீல இளநீக்குள்ளே அந்த தேங்காய், சின்ன ஒரு தேங்காய் திஸ்டிங் இருக்கும் இளநீக்குள்ள. அது இந்த குரங்குகளுக்கு தெரியும், அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தேங்காய் திஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேங்காய் இளநீ அடிச்சுட்டு அவங்க திரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரங்குங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சரத்தை பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது இப்படி வெளியே வராது. கை இழுக்கும் இழுக்கும் இழுக்கும், வெளியே வராது, அது விடாது, போய் கத்தும், இது பண்ணும், பிளட் எல்லாம் வரும், பட் விடாது. ஏன்னா அது உள்ளே என்ன திருப்பி இனிப்பிடிக்கலையா, அது விடக்கூடாது, கடிக்கக்கூடாது சொல்லிட்டு போட்டு அலைஞ்சி இளைஞ்சி முன்னதிஸ்டிங் ஆகாமல் லாஸ்ட்டு ஒன்றும் முடியல சொல்லிட்டு அது விட்டுடும்போது கை வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் நாம் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமா அப்படி இவன் இப்போ இது இந்த ஆசை அந்த ஆசை அது இது இப்படி எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போகிறாடா, இதெல்லாம் பொறுங்க மாட்டாது, விடுறானே, அதை விட்டானே. ஸோ அது விட்டா தானா இல்லை, எந்த டிஸ்டிங்கும் இல்லை, எல்லாம் கரெக்ட் ஆகிடும். ஒருத்தங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்ததா, ரொம்ப பிரச்சனை. அங்கே ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார் போய்ட்டு ரொம்ப பிரச்சனை சுவாமி, இதை தீர்க்கவே முடியல, நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லும்போது அந்த சாமியார் அந்த மடத்தில் ஒரு மாட்டுக்கோட்டை இருந்தது. பரப்பா இந்த மாட்டில் 100 மாடுங்க இருக்குது. இந்த நைட்டில் அந்த மாடுங்கெல்லாம் நீங்கள் படுக்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் வா, உனக்கு நான் விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க.
சரி இந்த வந்து மார்னிங் ஆச்சு. அந்த மார்னிங் அந்த குரு கிட்ட அந்த ஆள் வர்றா, கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குது. நைட்டெல்லாம் தூங்கலேன்னு தெரியுது. என்னப்பா தூங்கலையா? எங்க சாமியை தூங்குறது? ஒரு மாடை வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எந்திரிக்குது, இன்னொரு மாடு நிற்குது, அதை வந்து உட்காரக்கவே முடியல. இது தூங்க வச்சா அது நிற்குது, இது தூங்குது, பண்ண முடியாது. அதுதான்ப்பா வாழ்க்கை. 100 பிரச்சனை இங்கே இருக்கும். சில பிரச்சனையை தீர்த்து வை, சில பிரச்சனையை தீர்த்து வைக்காது. அது ஆண்டவன் கிட்ட காலத்துக்கிட்ட விட்டுடு. சிலது வந்து தீர்க்கவே முடியாது மாடுங்க. சில மாடுங்க வந்து உட்கார வைக்கவே முடியாது, படுக்க வைக்கவே முடியாது. சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது, விட்டுருங்க. அது